திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சிபிஎஸ்இ மறு மதிப்பீடு இணையதளம் திறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சங்கரன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடித்த மாணவர்கள் அந்த மதிப்பெண்கள் குறைபாடு தொடர்பாக நாடு முழுவதும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. 8 லட்சம் மாணவர்கள் மறுமதிப்பீடு வேண்டும் என்று இதற்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்காக அந்த மறுமதிப்பீட்டிற்கான இணையதளம் மற்றும் அதற்கான கட்டணங்களை செலுத்துவதில் மாணவர்களுக்கு பல்வேறு பிரச்சனை ஏற்பட்டது. இந்த நிலையில் இதற்கான ஒரு பிரத்யேக இணையதளம் நேற்று இயங்கும் என்று முதலில் சிபிஎஸ்இ அறிவித்திருந்த நிலையில் நேற்று அந்த இணையதளம் என்பது திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்று காலை இதற்கான ஒரு பிரத்யேக இணையதளம் திறக்கப்பட்டிருப்பதாக சிபிஎஸ்இ அறிவித்திருக்கிறது. அதன்படி மாணவர்கள் இன்று 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை விடைத்தாள் குறித்த பிரச்சனைகள் மற்றும் ரீவாலுவேஷன் அந்த மறுமதிப்பீடு கேள்விகளை எல்லாம் இணையதளத்தில் பட்டியலிடலாம் என்று அறிவித்திருக்கிறது. இன்று முதல் 6ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. விடைத்தாள் நகல்கள் குறித்த பிரச்சனையை சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு 100 ரூபாயும், ரீவாலுவேஷன் ஒவ்வொரு கேள்விக்கும் 25 ரூபாயும், எந்த கேள்விக்கு ஆன விடைகளை மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் அந்த ஒரு கேள்விக்கு 25 ரூபாய் வீதம் அதற்கான கட்டணங்களையும் இணையதளம் வழியே செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அந்த இணையதள முகவரியும் மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 4 நாட்களுக்குள்ளாக இந்த பணிகளை எல்லாம் மாணவர்கள் முடிக்க வேண்டும் என்று சிபிஎஸ்இ அறிவுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். சிபிஎஸ்இ +2 விடைத்தாள் சரிபார்ப்பு மறு மதிப்பீடுக்கான போர்ட்டல் திறக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.